ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் மை லைஃப். இன்றைக்கி நம்ம சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியாக ஒரு வறுவல் தான் செய்ய போகிறோம். இதை பார்த்தோன்னே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம வந்து சக்கரவள்ளி கிழங்குல தான் வறுவல் செய்ய போகிறோம். மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்குல தான் செய்வாங்க. ஆனால் சக்கரவள்ளி கிழங்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதில் இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். முதல்ல ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். இந்த வறுவல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா குட்டி குட்டியாக வெட்டி வச்சிருக்கிற 2 கப்பு சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி வச்சிருக்கிறதால உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே வந்து வெந்துடும். இதை வந்து நல்ல எண்ணெயிலேயே வந்து வதக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் இந்த எண்ணெயிலேயே வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த சக்கரவள்ளி கிழங்குல வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் சி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த காய்ச்சல் சளியெலாம் ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நம்மளை வந்து இது வந்து ரொம்பவே பாதுகாக்கும். குழந்தைங்களுக்குலாம் நிறைய கொடுங்க. ஆனால் டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க. மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறதே நல்லது. எண்ணெயில் ஒரு 2 மினிட்ஸ் வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளும் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. காரம் உப்பு எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ லைட்டாக கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். அதில் தான் வந்து இது வேகவே போகுது. நம்ம உருளைக்கிழங்கு மாதிரி வந்து நிறைய தண்ணி விட்டு வேக வைக்கணுன்ற அவசியம் இல்லை. ரொம்பவே குயிக்காக இது வந்து வெந்துடும். இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் வந்து இது வந்து வேகட்டும். நடுவில் ஒரு தடவை வந்து கிளறி விட்டுக்கோங்க, ஒரு 3 மினிட்ஸ் போல். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம தெளிச்ச தண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ட்ரை ஆகிருக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உள்ளே போகும். அப்போனா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சக்கரவள்ளி கிழங்குல இருக்க ஸ்வீட்னஸை வந்து கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். இப்போ இதை ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். அந்த சக்கரைலாம் உருகி கொஞ்சம் அந்த அப்படியே வந்து மிக்ஸ் ஆகும். இதுக்கு வந்து ஒரு 2 மினிட்ஸ் எடுக்கும். இது வந்து ஒரு வெயிட் லாஸ் மீலாகவே வந்து நீங்கள் சாப்பிட்லாம். ஒரு வேளைக்கு வந்து இதை வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் வந்து லோவாக இருக்கும், ஃபைபர் கண்டென்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம சக்கரவள்ளி கிழங்கு வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதத்து கூடலாம் ரொம்பவே சூப்பரான காம்பினேஷன். ஹெல்த்தி அண்ட் ஈஸியாக ரொம்பவே கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எப்படி இந்த சக்கரவள்ளி கிழங்கு வறுவல் செய்கிறதுன்னு பார்த்தோம் இல்லையா? உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.